ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொசை இப்படி தான் போட போகிறேன். என்ன வீடியோன்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு முன்னாடியே விஷ் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு. ஹாப்பி தமிழ் நியூ இயர். எல்லாருமே கமெண்ட்ஸில் போட்டு போயிடுங்க. யாரோ ஒருத்தங்க இப்போ ஹாப்பி தமிழ் நியூ இயர் என்ன சொல்லியிருப்பீங்க. தேங்க்யூ. நாங்களே கரெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து இந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட அது இதோ இது என்ன காயின் பாருங்கள், வெறும் 5 ரூபா காயின். இது பேக்ரவுண்டுக்கு அசிங்கமாக இது பண்ணு, அசிங்கமாகுதா? எதுக்கு இதை போட்டு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அசிங்கமாக இருக்கிறதுனால போட்டு வைக்கிறேன். இது சும்மா ஊந்துனுங்குது ஒரே செகண்டு. இதை நான் அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன். இது வேறு ஹைட்டில் வச்சிட்டேன் கேமராமேன். ஓகே காய்ஸ், இப்போ அழகாக போட்டேன்ல, கிட்ட எடுத்துன்னு வந்துட்டேன். கேமரா ஷேக்காக கல் உள்ளக்குது இல்லை, காலி டப்பா கல் போட்டு வச்சுக்கிறேன். காலி டப்பா இல்லை ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது ஒரு டப்பா மேலே போட்டு வச்சுருப்பேன். கரெக்டாக நிற்க மாட்டேங்குதுல்ல, ஸ்டாண்டு கீழே இப்படி நிமித்தது இருக்குல்ல, அது உடஞ்சிச்சு காய்ஸ். அதுதான் வேறு ஏதோ டாபிக் போயிட்டேன் பார்த்தீங்களா. என்ன மட்டும் நான் இந்த 5 ரூபா காயின் இருக்குது பார்த்தீங்களா, சரியாக உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி. கேமரா வச்சுருக்கேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த 5 ரூபா காயினு இந்த டேப்பால் பாதியாக மூடிட்டு, இந்த தண்ணி அப்புறம் இந்த ஹேண்ட் வாஷு, இந்த நிறையா பொருள் வச்சுருக்கேன். 8 பொருள்கிட்ட வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம். பாதி டேப் போட்டு மீதி எப்படி இருக்குன்ட்டு. கேமரா ஆட்டே இருக்குதுப்பா. மூடிட்டு அழகாக பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோக்குள்ளே பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது உங்கள் தக்ஷா எஸ்எஸ். நான் வந்து இப்போ புதுசாக யூடியூப் சேனல் திறந்துருக்கேன்னு சொன்னேன். அதுதான் டி கேமரோ தக்ஷா கேமரோ டி கேமர். டி கேமர். யூடியூப்பில் ஒன்றும் போடல. நீ பிடிக்கிறதும் போதும், நீ பிடிக்கிறத போதும், பண்ணுறதும் போதும். கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. இப்போ நிற்குதா? ஒரு நிமிஷம், இந்த ஃபோனில் பார்த்துருவேன். நிற்கிதுப்பா. ஓகே. கேமராமேன் கேமரா கேர்ள் பார்க்குறாங்க. இதான் சும்மா இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டில், அதனால் இந்த சட்டை வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ குண்டாயிட்ட பண்ணீங்களா? இதுதான் இது போட்டு இந்த ஃபுல் ஃபிட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரே கச்சன்னு இருக்குது உள்ளே எல்லாம், ரொம்ப இதுவாக இருக்குது. அதுதான் ஒரு விஷயம். மொட்டை போடத்துக்கு செட் ஆகுதுலாம். இதுதான் இந்த 5 ரூபாய் நான் அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பண்ணிடலாம். உங்களுக்கு இப்படி வச்சு பண்ணாத பாருங்கள். இப்படி வச்சு பண்ணால் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் கிட்ட வச்சிடுறேன். இது வேறு ஆட்னேக்குதா, அதனால் இருக்கணும். ஓகே வாங்க, கிட்ட வச்சிடுறேன். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிட்ட வச்சிட்டேன். இப்போ என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்ல போகிறேன். இந்த ரொம்ப அழுக்கான காயின் எடுத்துக்கோங்க. இது எப்போ திரும்ப வந்திருக்கு, இது தெரிய மாட்டேங்குது. நகத்தை வச்சு வரவிடும். 2000 தெரியுது, அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது. 2000 சரியா தெரிய மாட்டேங்குது. அது நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நான் இதில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தேன். இது கேமரா வச்சு ஏரோப்ளேன் போகிறது அப்படியே சத்தம் கேட்கும். பரவாயில்ல. இதில் வந்து நம்ம இந்த ஹேண்ட் வாஷ் தான் வச்சுருக்கோம். இந்த எப்போவுமே யூஸ் பண்ணுற ஹேண்ட் வாஷ், கடையில் போய்ட்டு கேட்டாலே ஹேண்ட் வாஷ் பவுடர்னு கேளுங்க. அது நாங்கள் மிக்ஸ் பண்ணி எப்பவுமே சாப்பிடும் போதெல்லாம் பண்ணிப்போம். அதுக்கு இதுதான் முதல் விஷயம். ஒன்று, இது வந்து இப்போ சொல்லுவாங்க சபீனா. இந்த சாமிக்கெல்லாம் பூஜைலாம் துடைக்கிறதுக்கு, சாமி வளர்க்குறதுக்கு அதெல்லாம் போடுவாங்க. அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக துடைக்கணும்ல, அதுக்காக துணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த டேப், இதுதான் ரொம்ப முக்கியம். இது பாதி ஒட்டிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரில்லு, இந்த சாமான் துடைக்கிறது, அந்த ஜெல்லில் போடுவாங்களே, அந்த ஜெல்லு தான் இது, ப்ரில் ஜெல்லு. அப்புறம் இந்த கொஞ்சோண்டு தண்ணி, சாதா தண்ணி தான், பார்த்துக்கோங்க. தண்ணியில் நடுவில் ரெட்டு கலர் இருக்குது. மேலே வச்சுருந்தோம்ல அந்த அழுகாடி. காத்தாடி மேலே 2 காத்தாடி போகுது, பார்க்குறீங்களா? தெரிஞ்சா தெரில உங்களுக்கு காத்தாடி. எனக்கு தெரியல சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வீடியோவில் கேப்சர் ஆகிடுச்சான்னு தெரில. பேய் வீடியோ பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அப்புறம் ஒரு ப்ரெஷ், அவ்வளோதான். சாதா தண்ணி, ஒரு ப்ரெஷ்ஷு,
இந்த மாதிரி நல்லா புது ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குது இந்த ப்ரெஷ்ஷு, சாண்டல் கலரில் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சிசர், இந்த சிசர் வேறு லெவலில் இருக்கும், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்துகிட்டு இதோ இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இது இப்படின்னா லாக் ஆகிக்கும். அப்புறம் இப்படி ஈஸியாக பண்ணி இப்படி இப்படி பண்ணிட்டா அதுதான் அப்படியே இப்படி வந்துடும். அப்படியே மேஜிக்லாம் பண்ணிடலாம். இல்லை கேமராக்கள் எழுது. மேலே வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா, எனக்கு உதவ பண்ண மாட்டான். இப்போ வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுதான் காயின் வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி துடைச்சிடலாம். தண்ணிலாம் வேணாம், அவ்வளோ இதுலாம் இல்லை. லைட்டாக முதல்ல துடைச்சிடலாம். நல்லா துடைச்சிட்டு இதை போட்டுட்டு ரொம்ப அழுக்காக இருக்க பக்கத்தை எடுத்துக்கணும். இது டேப்புங்கடி. இது டேப்புக்கு இதுக்கு ஆனு நினச்சிட்டு உருளி போயிட்டுருக்குப்பா. லைட்டாக டேப்பை வச்சுக்கலாம். ஐயோ மாட்டிக்கிச்சு. நகத்தை வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இவ்வளோண்டு டேப்பு பத்துமா பார்த்துக்கலாம். நிறையா இருக்குது. இத்தை லட்சக்கன் கட் பண்ணிக்கலாம். கீழே விழுந்துருட்டு. அவ்வளோதான் சீசர் டிவி. இதை போட்டுக்கலாம். கரெக்டாக பாதியில் ஒட்ட வேண்டும். கரெக்டாக 5 ரூபா இருக்கு. இதை ஒட்டிட்டு அச்சிச்சோ திருப்பி ஒட்டணும். சிச்சர் 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 சிச்சர். ஐயோ டீச்சர் வந்துடுச்சு. கேமரா ஸ்டாண்ட் ஆடிடுச்சு. டீச்சர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதுதான் வேணான்னு எதை தூக்கி போடுவாங்க. பார்த்தீங்களா இப்போ எப்படி குளிச்ச தண்ணி இப்படி தூக்கி வீட்டில் வச்சிடலாம். அழகாக இப்படி ஒட்டிடலாம். பாதி அழகாக எடுத்து எதுக்கு இதில் பச்சை கலரில் அழுக்கு பிடிச்சிக்குதுன்னு தெரில. இந்த வேஸ்ட்டாக இருக்கிறத தூக்கி போடலாம். தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன் தூக்கி போடலாம். எங்கே காய்க்கும் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல. லைட்டாக கேமரா கிட்ட கிட்ட எடுத்துக்கலாம். ப்ரஷ்ஷில் வாட்டரை முக்கி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு முதல்ல அமுக்கிடலாங்க. வந்துட்டு சாரிப்பா, லைட்டாக நல்லா அமுக்கிடுங்க. உங்களுக்கு சரியாக கேட்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாம், லைட்டாக பேசியிருந்தேன். அப்படியே லைட்டாக தண்ணி போட்டு தேய்ச்சிடணும். இப்போ இப்படி வச்சுல இப்படி ஆனோடனே சபினாவை எடுத்துக்கிட்டு குரல் மாதிரி பேசுகிற. ஐயோ குரல் வலிக்குதுப்பா. அந்த மாதிரி பேசுறது குரல் வலிக்குது. இப்போ லைட்டாக தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டுன்னா இது அப்படியே தேய்ச்சிட்டு தொட்டு தான் தடவணும். அப்படியே எடுத்து போட்டக்கூடாது. எடுத்துட்டு இப்போ நம்ம தடவணும். பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த பச்சை கலரில் ஆனதுனால பேஸ்ட்டு போடக்கூடாதுன்னுட்டாங்க. அது ஏதோ கெமிக்கல் ஆகுமா. கொஞ்சம் ஸ்பீடு மோஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, டேஸ்ட்டும் பாதி அழுக போல மாதிரி தான் இருக்குது. துணியங்க கையெல்லாம் எடுத்து லைட்டாக எடுத்துட்டு அப்புறம் தண்ணி தொட்டுட்டு இதுக்கு தான் தண்ணி ஆக்கணும். எப்படி தண்ணி தொட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம். சூப்பர். பின்னாடி இருக்கிறது ஊந்துச்சு, பரவாயில்ல விடுங்க. பேக்ரவுண்டில் போதும்.
இதோட அழுக்கானது ஒன்று இருந்துச்சு, அது போட்டல. ஒரே செகண்ட் இதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் இது போட்டு ஓகே. இப்போ நான் அதை போட்டுட்டேன் சூப்பராகவே. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. சும்மா ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். நடந்துகிட்டே இருக்காதுக்கு உனக்கு கொலுசு சத்தம் கேட்கும். நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும்ல. இப்போ வந்து ரைட்டாக ஹேண்ட் வாஷ் ஊற்றிடலாம். துணியை துவைச்சலாம். அப்படி மிஸ்டாக துவைச்சேன். எல்லாம் செம்மையாக திட்டு வந்துடும். நல்லா எடுத்து தேய்க்கணும். பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. ஆமாம், வீட்டில் திட்டுவாங்க தெரியும் எனக்கு. நல்லா தேய்க்கிறேன். அழுக்கு போனால் மாதிரி இல்லையே. இப்போ நான் எப்படி தேவையான போய்ட்டு சபீனாவை போட்டு வச்சிடலாம். சபீனா எதுக்குன்னா அந்த இரும்பில் இருக்க அந்த வேஸ்ட்டாக ஒரு பொருள் இருக்கும்ல, அப்படியே துருப்பிச்ச மாதிரி, அது எடுக்கிறதுக்கு. அது இந்த மேலுக்கு பச்சை பூங்க தானே, இந்த விம் லிக்விட் போடலாமா? விம்மில் ப்ரில்லு இது வேணாம் வேணாம். இது இருந்தானா இல்லைனா என்ன வாங்க. இது இப்போ இதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக போடணுமா? அம்மா வீட்டில் திட்டுவாங்க. போதும். இது லைட்டாக திருப்பி தொட்டுட்டு ஆரம்பிக்கலாம். ஐயோ, இந்த வீடியோ முடிக்கல என்னன்னா கஷ்டம். நான் திருச்செந்தூருக்கு போனோடனேயும் என் தங்கச்சிக்கு கேப்டஸ் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய இது சொன்னீங்க. அதில் ஒரு 5-6 பேர் தான் கரெக்டாக சொன்னீங்க. அதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள் யார் கரெக்டுன்ட்டு. அது வந்து எப்போ வரும்னு தெரியல, ஆனால் வந்துடும். இப்போ லீவெல்லாம் ஆனால் டெய்லியும் வீடியோ போகிற பார்க்குறேன். டியூஷன் இருக்குது, அதுதான் அந்த 7th ஒன்று கொஞ்சம் போய் படிக்கலான்னு இருக்கேன். டியூஷன் இருக்குது, அதனால் போட முடிய மாட்டேன். ஐயோ, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போடுறவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாகுது. இது போகிற மாதிரி தெரிலங்க. இதோடு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம், ஆனால் பண்ணல. ஆனால் அந்த பேஸ்ட்டு பண்ண நல்லா இருக்குமா? வீட்டில் திட்டுவாங்களே. பாதி போயிடுச்சுங்க. இப்போ தான் பார்க்குறத பாருங்களா. தண்ணியில் போட்டு எடுக்கிறேன் பாருங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் முதல்ல பாருங்கள். செமையாக இருக்குல்ல, லைட்டாக வந்துச்சு. இப்போ தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சபீனா போட்டதுலேருந்து தான் சூப்பராக வருது. வேறு எதுவுமே எடுத்துன்னு வரல. ஹேண்ட் வாஷ் எடுத்துன்னு ஹேண்ட் வாஷை சபீனாவில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். வீட்டிலே திட்டுவாங்க. அது ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஸ்பீடாக போட்டுடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பார்க்கறதுக்கு. முடியலைங்க, பேச கூட முடியல. டயர்ட் ஆகிடுச்சு. அதுதான் பேச முடியல.
அச்சோ சாரிப்பா. அந்த மியூட்லேயே பக்கத்தில் இருக்க மியூட்லேயே தொட்டுட்டுனா அதான் நான் பேசுனதெல்லாம் கேட்டிருக்காது உங்களுக்கு. சாரி. நான் இப்போ கைன் மாஸ்டர்ன்ற ஒரு ஆப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆப்பில் இப்போ நம்ம வீடியோ போடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். அது அங்கே பக்கத்தில் கம்யூட் தொட்டுனா அதுதான் இதை நீங்கள் ஏற்றி யூடியூப்பில் போடும் போது உங்களுக்கு எதனா தருவாங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரஸு அதெல்லாம் புதுசாக தராங்க. நீங்கள் ஒரு வாட்டி ஏற்றிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு தொடர்ந்தீங்கன்னா எதனா கிஃப்ட்டு தான் தருவாங்க. அதில் போட்டுக்கலாமா? நம்மளுக்கு தான் இந்த மாதிரி மூலலாம் வரும். ஐயோ வலிக்குது. ஐயோ இந்த துணி எங்கே போச்சு? துணி இந்த பெட்ஷீட் இருக்கனால துணி எங்கே இருந்துச்சு? துணி எங்கடி? ஐயோ கச்சிச்சு. 2 months later துணி கச்சிச்சு. தேனி வந்துடுச்சான். அதான் கம்முன்னு போ. தேனிலாம் ஒன்றும் பண்ண செத்துருச்சு. அது தேனி யாரோ கொண்டுட்டுக்கிறாங்க. இங்கிலீஷில் வாயில் வரலாம் வந்துட்டோம்ப்பா. தண்ணி தொட்டு பண்ணால் போதும். முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அது பண்ணுறது இந்த பச்சை கலர் தான் போக மாட்டேங்குது. இந்த பச்சை கலர் அப்புறம் அந்த இது தான் போக மாட்டேங்குது. சபினா போட்டு கூட தேய்ச்சிட்டேன். வேணா போட்டு தேய்க்கிறது எனக்கு கூட தெரில. அந்தளவுக்கு போட்டு தேய்ச்சிட்டேன். போர்டு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இந்த மேலே இந்த பேப்பர் மாதிரி இருக்குல்ல, அது பாருங்கள். பக்கத்தில் இருந்து இந்த ஸ்லைம் போட்டு எடுத்துட்டாலா, அதுலேருந்து இந்த மாதிரி வந்துடுச்சு என் தங்கச்சி போனதுனால. அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். அதனால ஒன்றுமே ஆகாது இந்த மைக்காக இருக்கிறதுனால. ஐயோ கை வலிக்குதுப்பா. இது வேற கையில் பட்டா எரியுங்க. சபினா கையில் பட்டா எரியான்னுவாங்க. தெரியல, விடுங்க பரவாயில்ல. கையெல்லாம் எரியுதுங்க, தாங்க முடியல எரிச்சல். இந்த மேலே அதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதோ இங்கே தான் ரொம்ப எரியுது எனக்கு. இதோ இந்த புண்ணு வந்து அப்படியே கை ஆழமாக கிச்சிக்கின மாதிரி எரியுது. அப்படி சொரன்னு இருக்குது. என்னோட ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுகிறேன். தங்கச்சி எழுதுறேன் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறேன். பண்ணுறி அகோரி கலையாசர மாதிரியே பண்ணுகிறேன். சாரிப்பா, திடீர்னு ஃப்ளோவில் வந்துச்சு. கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு எரியுதுன்றதுனால உங்களுக்கு நான் பாதி பண்ணிட்டு சொல்கிறேன். இதுவே 20 நிமிஷம் கிட்ட வந்துருச்சா, அதான். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பாதிக்கிட்ட பண்ணிட்டு வந்த பாருங்கள். ஃபுல்லாக அலங்கோலமாக வச்சது பாருங்கள். பாதிக்கிட்ட பண்ணிட்டோம். இப்போ தண்ணியில் போட்டு எடுக்கிறேன். ஐயோ செம கை வலிங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து 6:20. 6:30 வந்து இன்றைக்கி வந்து ஐரன் போடுறாங்க. நாங்கள் தேட்டருக்கு போகணுமா ஃபஸ்ட்டு ஷோ. பார்த்தா ஒரு 20 நிமிஷம் லேட்டாக போயிட்டோம்.
பாதி சீன் முடிஞ்சே போச்சு. அந்த சீன் பார்க்கணும்னு அப்போதுலேருந்து பண்ணுகிறேன். ஆனால் கடைகளை இப்போ சன் டிவியில் போடுறாங்க, பார்க்கலாம் தான் இருக்கு. ஆனால் இப்போ 6:20 ஆகிடுச்சு, 6:30 போட்டுருவாங்களே. அதான் பட்டுன்னு பண்ணலான்னுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு கொஞ்சோண்டு இருக்குது, இங்கே தண்ணி இதில் போட்டேன். உங்களுக்கு இல்லை, சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டை பார்த்தேன். ஸோ டைம் ஆகிடுச்சு, அதை மட்டும் நீ தேட்டரில் போய்ட்டு அந்த படம் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. தேட்டரில் நான் ஒரு வாரம் ஆச்சு தேட்டரில் போய்ட்டு முடியறதுக்கு. இப்போ நம்ம யூடியூப்பில் சூப்பராக போட்டுட்ருக்கோம். நல்லா பாதிக்கிட்ட பண்ணிட்டோம். சரி ஓகே, இதோட நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த பச்சை கலர் மட்டும் போக மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த ஒன்று போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வர கையெல்லாம் எரியுது ஃபுல்லாக. இப்போ பாருங்க கை எப்படி ஆயிடுச்சு, எரியுதே. லைட்டாக இதில் போட்டுக்கிறேன், கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சும்மா ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஓகே. ஓகே சூப்பராக ஆயிடுச்சு, கீழே வந்துச்சு. இதை பாருங்கள் இப்போ சூப்பராக ஆச்சு. இப்போ தண்ணியில் போட்டு எடுக்கலாம். தண்ணியில் போட்டாச்சு. தண்ணியில் நல்லா போட்டு அலசிடலாம். அலசிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நீ பார்த்துனுக்கிற? இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். வேற லெவலில் இருக்குங்க. இந்த பாருங்க, இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்களேன். இந்த 5 ரூபாவும் சேர்த்து பண்ணிட்டேன். கொஞ்சம் இங்கே நம்ம கழுவுன பக்கம் வந்து சின்னதாக இருக்குது, இது வந்து நிறையா இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி வந்து இதோட நல்லா கருன்னு இருக்கும். அது வந்து நான் ஒரு நாள் வச்சுருக்கேன், எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன்னா எங்கள் அம்மா எங்கேயும் தொலைச்சிட்டாங்க. அது கண்டுபிடிச்ச உடனே இது வேறு வந்து கடையில் ஒரு வாட்டி கொடுத்தாங்க. சரி இது அப்புறமா வேணால் யூஸ் ஆகும்ன்ட்டு வச்சுருக்கேன். சரி அதை வந்து இப்போ கண்டுபிடிச்சி நாங்கள் சூப்பராக போட்டுடலாம் நம்ம வீடியோ. ஐலாண்ட் போட்டாங்களா போய் பாரு. ஐலாண்ட் போட்டாங்களா பாரு. ஐலாண்ட் எப்பயோ போயிட்டாங்களே, நீ பார்த்துட்டியா? அப்போ தேட்டரில் இல்லை லூஸே, டிவியில், சன் டிவியில். அதான் இப்போ பார்த்துட்டியேண்ணா, அதான் ஐலாண்டு. லோக்கல் சேனல் அது. இப்போ சன் டிவியில் போடுறாங்க, போய் பாரு போ. கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டு வந்தால் அம்மா உதவி கொடுக்கும். சரி பரவாயில்லப்பா. இது பாருங்கள் இப்போ சூப்பராக பண்ணிட்டோம். நாங்கள் வர கோயிலுக்கு போனோம். இன்றைக்கி வந்து தமிழ் நியூ இயராக சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணிட்டணும். அது கிளம்புறோம். இது பண்ணி அழுக்கு தண்ணி. ஓகே இப்போ சூப்பராக பண்ணிட்டோம். இது அழகாக இருக்குல்ல. இது நான் வந்து இந்த டி கேமர் இருக்குல்ல, அதில் வந்து வீடியோ ஆரம்பிக்கலான் இருக்கேன். அது வந்து இப்போ இது வந்து எங்கள் அம்மா ஃபோனு, இதில் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். அது வந்து என் ஃபோனு போட்டுட்ருக்கேன். என் தங்கச்சி வேறு கத்துறா, போட்டாங்க போலப்பா. அது வந்து என் ஃபோன், அதனால் பண்ணுறேன். அது வந்து இப்போ நெட்டில் சுத்தமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. நெட்டு வந்து அது வந்து நம்ம சரி பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேவா? முன்னாடி போட்டாங்களா? 5 minutes later. 5 நிமிஷம் தானே இருக்குது டைம். அத்தனை 6:22 ஆயிடுச்சு. 7 minutes later. இங்கே பாருங்க. இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த வெளியே காட்டணும்ல, அதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட போடு வேணா, சும்மா எனக்கு கிண்டல் பண்ணினேங்கிறா யூடியூப்பில் வந்தாலே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதோட இன்னொரு சூப்பரான வீடியோவில் கமெண்ட் சூப்பராக போட்டுடலாம். பாய், see you all.